Hello traders, நிஃப்டியோட 1 hour chart வந்து வச்சிருக்கேன். இன்னைக்கு மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அப்சைடில் நல்லாவே மூவ்மெண்ட் ஆயிடுச்சு. நம்ம நேற்று என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா 24,850 வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அடுத்ததாக 24,950 இது வந்து ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே போல் ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறது வந்து நமக்கு இந்த இடத்துல வந்துகிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனையும் ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ட்ரெண்ட் லைனுக்கு மேலே இன்னும் வந்து பிரேக் வைக்கல. அதே போல் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேரிஷ் ஆர்டர் பிளாக் வந்து இங்கே தெரியலாம். இதை வந்து ஆல்ரெடி நேற்று வீடியோலேயே வந்து நம்ம நோட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ரேஞ்ச் பாருங்கள், இது வந்து ஒரு பேரிஷ் ஆர்டர் பிளாக்காக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா மார்க்கெட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைமும் சப்போர்ட் எடுத்தது, இதுக்கப்புறம் பிரேக் பண்ணி நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரு. ஸோ இந்த கேப்பை வந்து இன்னும் மார்க்கெட் ஃபில் பண்ணல, இப்போ தான் ஃபில் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இன்கேஸ் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச் கிட்ட, அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட போனாலோ இல்லை இந்த பேரிஷ் ஆர்டர் பிளாக் கிட்ட போனாலோ அதுக்கப்புறம் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரலாம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் இதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா அதுக்கடுத்து மார்க்கெட் வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் 25,200 தான் வந்து மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம் இல்லையா, 25,240 ஆர் 250 இந்த ரேஞ்சு தான் உங்களுக்கு வந்து மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். மார்க்கெட்டோட ட்ரெண்டை பொறுத்து இப்போது வீக்லி கேண்டலுக்கான ஃபிபோனாக்கி போட்டு பார்க்குறோம். இந்த ஸ்விங்கோட ஹை அண்ட் லோ வந்து வச்சு பார்க்குறோம். ஃபிபோனாக்கி டூவில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக எதுக்கிட்ட இருக்குது, இந்த பாருங்கள் 0.6 கிட்ட இருக்குது. சரியா? அப்போது நம்ம நேற்று இது பார்த்தது தான், அந்த 950 அப்படிங்கிற ரேஞ்சுக்கிட்ட 0.6 இருக்குது, 850 கிட்ட 0.5 இருக்குது, கரெக்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நேற்று சொல்லியிருந்தோம். கரெக்டாக இந்த ரேஞ்சுக்கிட்ட தான் வந்து நிற்கிது மார்க்கெட்டு. ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, மார்க்கெட்டோட ட்ரெண்டுங்கிறது வந்து இன்னும் டவுன் ட்ரெண்டுக்கு போகலை. ஏன்னா இந்த ரேஞ்சை பாருங்கள், இந்த லெவல், இந்த சப்போர்ட் லெவலை வந்து உடைக்கல மார்க்கெட்டு. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இந்த 25,000 இந்த ரேஞ்ச் இருக்குல்ல, 24,500, இந்த 24,500லாம் பிரேக் பண்ணி நல்லா மார்க்கெட்டு கீழே வந்தால் தான் இந்த சேனல் அப்படிங்கிறது வந்து பிரேக் ஆகும். ஆக்சுவலாக இப்போ வந்து இது வந்து ஒரு சேனலுக்குள்ளேயே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிளியராக தெரியுது இல்லையா? இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு ஜோன், இது வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது 24,500லேருந்து 25,000 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது 24,500 நல்லா பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட் வந்து கொஞ்சம் டவுன் சைடுக்கு திரும்பும். பட் ஆனால் இங்கே இந்த இடத்துல 24,500க்கு வந்தாலே பார்த்தீங்கன்னா பையிங் ப்ரெஷர் வந்து வந்துடுது. ஸோ மார்க்கெட் இப்போ 2 நாளாகவே, நேற்றும் சரி இன்றைக்கும் சரி, ஒரு நல்ல புல்லிஷ் மொமெண்டம் மார்க்கெட் வந்து எங்கேயுமே பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் வரவே இல்லை. இப்போ கரெக்டாக இந்த இடத்துக்கிட்ட வந்து மட்டும் லைட்டாக தெரியுது நமக்கு 1 ஹவரில். மற்றபடி எங்கேயுமே பெருசாக செல்லிங் ப்ரெஷர் இல்லை. சரியா? இந்த 2 நாளில். அடுத்ததாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன நமக்கு இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். இன்றைய டேட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்களேன், கீழே வந்து சேஞ்ச் இன் ஓஐயில் நிறையா புட் ஆப்ஷன் தான் ரைட் ஆகிருக்கு. அதே சமயம் ப்ரைஸும் உங்களுக்கு வந்து மேலே போயிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 25,000ல் காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்குது, -32,000. அதாவது காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. காலோட கான்ட்ராக்ட் இருக்குது இல்லையா, 25,000 கால் ஆப்ஷனோட கான்ட்ராக்ட் எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பாங்க. மார்க்கெட் பிரேக் ஆகிருக்கு, இனிமேல் 25,000க்கு வராது, கீழே டவுன் ட்ரெண்டுக்கு போயிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கையில் 25,000 கால் ஆப்ஷனை வந்து நிறையா பேர் செல் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்க எந்த ரேஞ்சில் செல் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியாது. இப்போ மார்க்கெட் ரிவர்சல் ஆகி கிட்டத்தட்ட 25,000 கிட்ட போயிடுச்சு. இப்போ ஸ்பாட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 24,950 கிட்ட இருக்குது. அப்படி இருக்கும்போது இன்னும் ஒரு 50 பாயிண்ட் தானே, இன்னும் 2 நாள் நமக்கு டைம் இருக்குது. அப்படிங்கிறப்போ மேபி 25,000 பிரேக் பண்ணி கூட க்ளோசிங் வச்சிடலாம் அப்படிங்கிற பயத்தில் இந்த கால் ஆப்ஷன் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவங்க க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா புட்டோட ஓயையும் பில்ட் ஆகிட்டு இருக்கு. சேம் டைம் ஓப்பன் சேஞ்ச் இன் ஓயையும் பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு புட் ஆப்ஷனில். இந்த காலில் எந்த விதமான சேஞ்ச் இன் ஓயையும் இல்லை, அங்கே வெறும் எம்டியாக இருக்குது. பார்த்தீங்களா? கீழே வந்து சேஞ்ச் இன் ஓயில் எந்த கால் ஆப்ஷனும் புதுசாக ரைட் பண்ணல. அதுக்கடுத்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,300ல் தான் இருக்குது. அப்போ நம்ம சொன்னபடியே மார்க்கெட் வந்து 25,250 இல்லை 300 வரைக்கும் கூட போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் மார்க்கெட் வந்து அப்சைடில் பிரேக் ஆணுச்சு அப்படின்னா. இது வந்து இந்த வார எக்ஸ்பைரிக்கான ரேஞ்சு. அப்போது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படி பார்த்தா மார்க்கெட் வந்து நமக்கு அப்சைடு தான் மூவ்மெண்ட் கொடுக்கணும். சரியா? ஏன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதுதான் நமக்கு இண்டிகேட் பண்ணுது. புட்டில் நிறையா சேஞ்ச் இன் ஓய் வந்திருக்கு, அதே போல் நிறைய புட் ஆப்ஷனும் வந்து பில்ட் ஆகிருக்கு. அப்படிங்கிறப்போ இந்த 24,900ங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஓய் நிறைய பில்ட் ஆகிருக்கு. இந்த இடத்துல சேஞ்ச் இன் ஓயும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. புதுசாக நிறைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. வென் கம்பேர் டு காலை விட புட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இருக்குது 24,900ல். அப்போ என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா 24,900 இனிமேல் ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாம். நாளைக்கு ட்ரேடில் என்ட்ரு ஆகும்போது ஒரு டைம் இந்த மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள்.
இன்னும் உங்களுக்கு கிளியரான ஐடியா அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஏன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து பொசிஷன்ஸை பொறுத்தது மாறும், எப்போ வேணாலும் மாறிடும். சடனாக ஒரு பிரேக் அவுட் கொடுத்தாலோ இல்லை பிரேக் டவுன் கொடுத்தாலோ பொசிஷன்ஸை உடனே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிப்பாங்க. அதனால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மாறிடும். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி கரெக்டாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத ஒரு வாட்டி கவனிச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ட்ரேடிங் டிசிஷன் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படி பார்த்தா மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணணும், அதாவது இந்த 25,000 வந்து பிரேக் பண்ணி மேலே போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது இல்லையா? ஸோ அப்போது இந்த இடத்துல ஃபிபோனாக்கி ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா ஃபிபோனாக்கிங்கிறது எப்போ ஒர்க் ஆகும், ஒரு ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா அதோட ரீட்ரேஸ்மெண்ட்டை நம்ம வந்து பார்க்கலாம், இல்லை அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா அதோட ரீட்ரேஸ்மெண்ட்டை பார்க்கலாம். ஆனால் இப்போ வந்து சைட்வேஸில் தான் இருக்குது அப்படிங்கிறப்போ இதில் ஃபிபோனாக்கி போகிறது அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குமாங்கிறது வந்து தெரியல, மேபி. ஆனால் இதை வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு பேரிஷ் ஆர்டர் பிளாக்கு, இதை மட்டும் பிரேக் பண்ணிடுச்சு மார்க்கெட், இதை பிரேக் பண்ணி க்ளோசிங் வச்சிருச்சு 1 ஹவரில் அப்படின்னா மேபி இது வந்து ஒரு பிரேக்கர் பிளாக்காக மாறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஆர்டர் பிளாக் வந்து பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா பிரேக்கர் பிளாக்காக மாறிடும், அப்புறம் இந்த ரேஞ்ச் வந்து சப்போர்ட்டாக மாறிடும். இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படி 24,900 இருக்குது இல்லையா, இது வந்து ஒரு சப்போர்ட்டு, நல்ல சப்போர்ட்டாக இருக்குது மார்க்கெட்டுக்கு. அப்போ இந்த ரேஞ்சை வந்து நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட்டுக்கு 24,900 அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்குது ஆஸ் பர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிற இந்த பேரிஷ் ஆர்டர் பிளாக்கை நோட் பண்ணிக்கோங்க. கீழே இது வந்து சப்போர்ட்டு, பட் இது வந்து பிரேக் ஆனிச்சு அப்படின்னா ஃபர்தராக இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரலாம், அதாவது 24,800 வரைக்கும் வரலாம். பட் ஆனால் 24,900லேயே ஃபஸ்ட்டு சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து இருக்குது, அதை பிரேக் பண்ணால் தான் 24,800 வரும். ஆனால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அப்சைடில் பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்புங்கிறது வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஓவர் த பீரியட் நைட்டில் வந்து எது வேணாலும் நடக்கலாம். மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ட்ரேடிங் டிசிஷன் வச்சுக்கோங்க. மார்னிங் நான் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறேன், ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எந்த மாதிரி நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வந்து நான் சொல்கிறேன். அடுத்ததாக சென்செக்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா நாளைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரி. ஸோ சென்செக்ஸ் வந்து எந்த மாதிரி மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக இந்த ஹை இருக்குது இல்லையா, இதெல்லாம் நிஃப்டியில் இதெல்லாம் பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து நல்ல க்ளோசிங் அப்படிங்கிறது வந்து மேலே இருக்கும். அதாவது இந்த ரேஞ்ச் வந்து ப்ரீவியஸ் இந்த ஹையை விட தாண்டி மேலே போயிருக்கும். ஆனால் சென்செக்ஸில் இது வந்து மேலே போகவே இல்லை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்கு ஈக்குவலாகவே அந்த ஹை அப்படிங்கிறது வந்து இருக்குது, தெரியுது இல்லையா? ஸோ ப்ரீவியஸ் இந்த ஹைக்கு ஈக்குவலாகவே இது இருக்குது. நிஃப்டியில் பிரேக் ஆன மாதிரி இந்த ஃபால்ஸ் பிரேக் அவுட் அப்படிங்கிறது வந்து இதில் காமிக்கல, அது ஒன்று. ரெண்டாவது இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்ச், அதாவது ஃபஸ்ட்டு பேரிஷ் ஆர்டர் பிளாக் அப்படிங்கிறது 82,300 ரேஞ்சுக்கிட்ட இருக்குது. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. 82,200லேருந்து 300 இந்த ரேஞ்சு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேரிஷ் ஆர்டர் பிளாக்காக ஆக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா இது வந்து உங்களுக்கு பிரேக்கர் பிளாக்காக மாறிடும். ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து 81,500, 550 ஆர் 500 இது வந்து இமிடியேட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்ததாக இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் போயிட்டுருக்கு. ஓகேவா, ஹை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் இது வந்து ரெசிஸ்டன்ஸு. ஓகே, இப்போவும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நிஃப்டி மாதிரியே சென்செக்ஸ்லையும் இப்போ இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்டே இருக்குது. இதை பிரேக் பண்ணதா இல்லையா அப்படிங்கிறத ஒரு வாட்டி நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கான லெவல்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த 82,300 சம்திங், இதுலேருந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா 81,400 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதுவும் நாளைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரி, கொஞ்சம் பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். சென்செக்ஸில் ட்ரேட் பண்ணுறோம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ண பழகிக்கோங்க. ஸோ அடுத்த நிஃப்டியோட 15 மினிட்ஸ் சார்ட் வந்து பார்க்குறோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய லெவலில் உங்களுக்கு எந்த சேஞ்சஸும் தெரியல. நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் 24,900 அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இனிமேல் ஆக்ட் ஆகும். பட் இதுக்கு கீழே ஏதாவது க்ளோசிங் வச்சிருச்சு அப்படின்னா ஃபர்தராக வந்து ட்ராப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நீங்கள் ஒரு டைம் வந்து சிபிஆரையும் வாட்ச் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கப்புறம் ஒரு டைம் சிபிஆரையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து மேஜர் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.